டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி, உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு. இது சட்டமன்றத்திலே இது ஒரு பதிவாக இருக்கிற காரணத்தில் இதை சொல்றேன். நான் என்ன சொல்றேன், முதலமைச்சருக்கு அதிகமான திறமை என்பதிலே எனக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நான் சொல்ல விரும்புவது, என்னுடைய வயதுக்கு நான் இந்த சட்டமன்றத்திற்கு 1984 வந்தேன் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். நான் எந்த தவறான வார்த்தைகளோ அன்பார்லிமெண்ட் வாயிலாம் நான் பயன்படுத்த மாட்டேன், பயன்படுத்தும் எனக்கெல்லாம் தெரியாது. ஏன்னா அப்படித்தான் எங்களெல்லாம் வளர்த்திருக்கிறார்கள். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, அண்ணன் கலைஞர் காலத்திலும் சரி, என்னுடைய தலைவர் திராவிட மாடல் நாயகர் எங்களுக்கு அப்படித்தான் வளர்த்திருக்கிறார், ஒன்றும் மாற்று கருத்தில். ஆனால் ஷெட்யூல் ஆஃப் ரேட் என்பது எப்படி தயார் செய்யப்படுகிறது, நாளைக்கு அமைச்சராக இருப்பவர்கள் நீங்க பிற்காலத்தில் ஒரு கேள்வி கேட்கும்போது நீங்களே இப்படிதான் பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த புத்தகத்தை நான் ஒன்றும் தயார் பண்ணிட முடியாது, ஷெட்யூல் ஆஃப் ரேட் நான் பண்ண முடியாது. இது காலாகாலமாக 1947 சுதந்திரம் இருந்த காலத்திலிருந்து ஷெட்யூல் ஆஃப் ரேட் என்பது அரசினுடைய கைடு மாதிரி, எல்லா துறைக்கும் இது கைடு மாதிரி. நான் எல்லா துறையும் சொல்லிட்டேன். நான் இதில் ஒன்றும் தவறான எதையும் நான் சொல்லவில்லை என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். அதோடு மட்டுமல்ல, இந்த துறையை பற்றி நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்க, நான் சுருக்கமாக சொல்றேன். முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இப்ப இருக்கிற இந்த கொள்கை விளக்கு புத்தகத்தில் சொல்றேன். முதலமைச்சருடைய சாலை மேம்பாட்டு திட்டம் என்ற பேர்ல 497 கிலோமீட்டர் 4 வழித்தடமாக, 77 கிலோமீட்டர் 2 வழித்தடமாக மேம்படுத்தும் நிலை பணியாக உள்ளது என்று பக்கம் 37 நீங்க குறிப்பிட்டிருக்கிறீங்க. ஆனா இந்த திட்டத்தின் கீழ் இந்த நிதியாண்டில் எத்தனை கிலோமீட்டர் 4 வழித்தடமாக, 2 வழித்தடம் எத்தனை கிலோமீட்டர் எதுவுமே சொல்லல. ஒரு ஸ்கீமை சொல்லலாம், இந்த விஷயம் இவ்வளவு பணம் ஒதுக்கிறோம், நாங்கள் செய்ய போறோம்னு சொல்லணும். ஆனால் அப்படி சொல்லல. அதோடு மட்டுமல்ல, முதலமைச்சர் அனைத்து பருவ காலங்களிலும் தங்கு தடையின்றி சாலைகளை இணைக்கும் திட்டம், உயர்மட்ட பாலங்கள் அமைத்தல் ஆகிய தலைப்புகளில் நிலுவையில் உள்ள பணிகள் மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்த நிதியாண்டில் எத்தனை பணிகள் மேற்கொள்ளப் போகிறது என்ற விவரம் இல்லை. ஏன்னா இந்த முதலமைச்சர் என்றது சட்டமன்ற உறுப்பினர்லாம் எழுதி கொடுப்பாங்க. முதலமைச்சர்ல எனக்கு இந்த ரோடு வேணும், இந்த பள்ளம் வேணும், மழை வருந்தா இப்படி வேணும், அப்படி எழுதி கொடுப்பாங்க. அந்த தலைப்பில் பணம் ஒதுக்குவாங்க. எல்லா எம்எல்ஏ கேட்கிற அந்த கோரிக்கையை நிறைவேற்றுகிற அந்த தலைப்பில். ஆனால் என்ன செய்ய போறோம் என்பது இந்த குறிப்பிடவில்லை. எத்தனை பணிகள் எடுத்துக்கொள்ள போறோம் என்றும் இதில் விவரம் இல்லை. மாண்பு உறுப்பினர், குறுக்கீடு 31 நிமிஷம் அனுமதி அளித்த முடிச்சிருங்க. போதும். நீங்க கட்டடங்களை பத்தி கட்டடங்களை பத்தி நிறைய பேசிட்டீங்க. வாங்க சப்ஜெக்ட்டுக்கு வந்துருங்க. அதே போன்று புறவழிச்சாலை, நகர்ப்புற பகுதிச்சாலை உள்கட்டமைப்பு மேம்பாடு திட்டங்கள் நிலுவையில் உள்ளன. பணிகள் மட்டும் 40-41 குறிப்பிட்டுள்ளது. இந்த நிதியாண்டில் இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என எந்த திட்டமும் குறிப்பிடவில்லை. அதே போன்று பேரிடர் மேலாண்மை செயல்பாடுகள் குறித்து, வெள்ளத்தடுப்பு பணிகள் குறித்தோ இந்த அரசு எந்தவித நடவடிக்கை மேற்கொள்வது என்ற கொள்கை குறிப்பில் எதுவும் குறிப்பிடவில்லை. எனவே இவைகளெல்லாம் குறிப்பிட்டிருந்தால் அது வருங்காலங்களில் சட்டமன்றத்தில் கேள்விகள் கேட்கிற பொழுது சட்டமன்ற உறுப்பினர் இதையெல்லாம் சொல்லி கேள்வி கேட்பதற்கு வாய்ப்பு இருந்திருக்கும். எனவே நான் நிறைவாக நான் சொல்ல விரும்புவது, மனிதவள மேல்மை என்பது அது முக்கியம். உதாரணமாக அந்த சட்டமன்றத்தில் நின்று பேசிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் முதலாக இங்கே சட்டமன்ற உறுப்பினராக வந்த காலத்திலும் சரி, அவை முன்னவர் இருக்கிறார் என்னுடைய நண்பர், அவை நண்பர், அவரு வந்த போதும் சரி, எங்களுடைய முதலமைச்சராக இருந்து சிறப்பாக பணியாற்றிய என்ன அண்ணன் ஓபிஎஸ் காலத்திலும் சரி, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி பெரிய டேபிள் போட்டிருக்கும். 5 அடி பெரிய டேபிள், 2 பக்கம் நம்ம உட்காந்துக்குவோம், 2 பக்கம் உட்காந்துக்கும். பிரச்சனை பெருசாகும் போது ஒருத்தர் கையை பிடிச்சி எடுத்துக்கிற அளவுக்கு அந்த சட்டமன்றத்தில் ஒரு காலத்தில் நடைபெற்ற வரலாறுலாம் ஒன்று. ஆனால் இன்றைக்கு இப்படி கலநயத்தோடு இந்த டேபிள், இந்த அமைச்சர் பெருமக்கள்லாம் உட்கார்ந்து கலநயத்தோடு டேபிள், முதலமைச்சர் உட்கார்ந்து இருக்கிற கலநய டேபிள், எங்க எதிர்கட்சி தலைவர் உட்கார்ந்து இருக்கிற கலநயத்தோடு டேபிள், இந்த எதிர்கட்சியில் இருக்கிற நம்முடைய தோழமை கட்சி சட்டமன்ற உறுப்பினர் உட்கார்ந்து கலநயத்தோடு இருக்கிற டேபிள், இந்த டேபிள், இந்த பேசுகிற ஒலிவாங்கி என்கிற இந்த மைக்கு, இந்த செக்ரட்டரி உட்கார்ந்து இருக்கிறது, இதை அத்தனையும் செய்தது திராவிட மாடல் ஆட்சியில தமிழ்நாட்டுடைய பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த நான் பார்த்து இரவு நேரத்தில் இப்படி நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இதை செய்யப்பட்டது. நான் பேசின ஏதாவது பேசணும்னா உன் துறையை பத்தி பேசணும்னா பேச, கடைசியா பேச ஏன் டைம் எடுத்துக்க. அதனால இவைகள்லாம் நம்ம செய்ய வேண்டும் என்று சொன்னா அரசு அதிகாரிகள் நமக்கு ஒத்துழைக்கணும். நாம் அரசாங்கம் ஒரு திட்டம் போடுகிறோம் என்று சொன்னால் அந்த திட்டம் மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்று சொன்னால் அது அரசு அலுவலர் கையில் தான் இருக்கிறது. அதனால் சொல்லுகிறேன், உங்க அலுவலர் எங்க அலுவலர் கிடையாது. நேற்று பூரா எங்களுக்கு சலாம் போட்டவங்க தான் இன்னைக்கு உங்களுக்கு சலாம் போட்டுக்கிறாங்க. அரசு அதிகாரி பொதுவானவர்கள் தான். ஜனநாயகத்திலே மக்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்களோ மாறி மாறி ஆட்சி அமைச்சுக்கிறோம், அவ்வளவுதான். அரசு அதிகாரி பொதுவானவர் தான். அந்த அரசு அதிகாரிகளுக்கு
நல்லதை செய்ய வேண்டும் என்று எண்ணிய முதல்ல யார் தெரியுமா? என் அண்ணன் கலைஞர் தான் அரசு அலுவலர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நினைத்தவர். இதை சொன்னாக்கா வருங்காலத்தில் இந்த ஆட்சி இருப்பவர்கள் செய்வீங்கன்ற அந்த நம்பிக்கைக்காக நான் குறிப்பிட விரும்புகிறேன். அரசு அலுவலர்கள் ஊதியம் என்பது திட்டத்தோடு இணைந்த ஒன்றுதான். ஆசிரியர்கள் இந்த நாட்டினுடைய கண்கள். அவர்கள் இல்லை என்று சொன்னால் பண்பட்ட சமூகம் உருவாகாது. அதனால்தான் கழகம் ஆட்சி வந்த பொழுது என் தலைவர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு அவர்களுக்கு அரசு அலுவலர்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை செஞ்சார். 72 அன்றுதான் அரசு அலுவலர்களுக்கு இந்த பழிவாங்கும் ரகசிய குறிப்பீடுன்னு ஒரு காலத்தில் இருந்தது. அதை ரத்து பண்ணவர் அண்ணன் கலைஞர். 15/1/72 அன்று அரசு அலுவலர்கள் பணிக்காலத்தில் இருந்தால் அவர்களுக்கு வாரிசு உரிமை என்ற அடிப்படையில் பணிகள் அவங்க இறந்தாங்கன்னாக்கா முதலாக இன்றைக்கு லட்சக்கணக்காக இருந்துச்சு. 10,000 ரூபாய் அந்த குடும்பத்துக்கு இறந்த குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டும் சொன்னவர் கலைஞர். பொங்கல் போனஸ் தந்தவர் கலைஞர். அதோடு மட்டுமல்ல, ஒன்றிய அரசாங்கத்திற்கு இணையாக மாநில அரசு அவர்களுக்கு ஊதிய வகைகளை வகுத்து கொடுத்தவர் அண்ணன் கலைஞர். அரசு பணியாளர்களுக்கு 30 ஆண்டுகள் பணிபுரிந்தால் அவளுக்கு முழு ஊதியம் பெற வேண்டும் என்று சொன்னவர் கலைஞர். 15 நாட்கள் ஈட்டிய விடுப்பை ஒப்படைத்தால் அதற்கு பணப்பயன் கொடுக்கும் என்று சொன்னவர் கலைஞர். 2008 அரசு பணியாளர்களுக்கு புதிய மருத்துவ காப்பீட்டத்தை கொண்டு வந்தவர் கலைஞர். அரசு ஊழியர்களுக்கு ஓய்வு போது பணிக்கொடை 20 லட்சத்திலிருந்து 25 லட்சமாக ஆக்கியது திராவிட மாடல் ஆட்சியில அண்ணன். இதெல்லாம் சொல்லிட்டேன். ஒன்றே ஒன்று நான் கேட்க விரும்புவது இல்ல, நான் ஒன்னே ஒன்று தான் கேட்கிறேன். இதை ஒன்னே ஒன்று பில்டிங் ஸ்ட்ராங் ஆனா பேஸ்மெண்ட் வீக் அப்படின்றத முடிச்சிருங்க. பேரத்தவர்களே, 2003 ஒரு முக்கியமானது. இது நாளைக்கு உங்களே கேட்பாங்க, உங்க ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க, ஏங்க எங்களை பத்தி பேசும்போது பெல் அடிச்சிட்டீங்களே அப்படின்னு உங்களே கேட்டுருவாங்க. நம்ம அதுக்காக சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. உங்களுக்கு நல்ல பேர் ஒன்றுதான் சொல்றேன். 1/4/2003 ஏற்கனவே பழைய ஓய்வு திட்டம் இருந்தது, அதை ரத்து செய்து விட்டார்கள். அப்ப வந்து ஒன்றிய அரசாங்கம் போட்ட பிரஷர்ல அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் ரத்து செய்து விட்டார்கள் 2003. அதுக்கு பின்னால் பல போராட்டம். 2003 இருந்து 2026 வரைக்கும் நீங்க எல்லாம் பத்திரிகையில பார்த்திருப்பீங்க, தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க, சென்னையே பார்த்தா பல போராட்டங்கள். உறுப்பினருங்க மானிய கோரிக்கைகளை தாண்டி நீங்க பேசுகிற போது குறுக்கீடுகளும் அவங்க வந்து கிளாரிபிகேஷன் கேட்டா இன்னும் காலதாமதமாகும். உங்க நீங்க வந்து முடிச்சிருங்க. அனுமதி தரேன் முடிங்க. அதாவது 2003 இருந்து பெரிய போராட்டம் இருந்தது. இப்ப உடனே அரசு அதிகாரிகள் எல்லாம் பார்த்து முதலமைச்சரை பார்த்து கேட்டார்கள். உடனே முதலமைச்சர் என்ன பண்ணாரு கேட்டீங்கன்னா, நம்முடைய பேடி அவர்கள், அதாவது சொகதின் சிங் பேடி அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைத்தார்கள். இந்த பிரச்சனை எப்பயாவது தீர்த்துலாமே அப்படின்னு அமைத்தார்கள். அவர் ஒரு 3 மாத காலம் எடுத்துக்கொண்டார். அவர் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. முதலமைச்சர் என்ன பண்ணார், அரசு அதிகாரியும் இந்த ரிப்போர்ட்டையும் சரி பண்ணுங்க. அது என்னுடைய தலைமையில் தான் நிதித்துறை அமைச்சராக இருந்த என்னுடைய சகோதரர் தங்கம் தென்னரசு அவர்கள், அன்றைக்கு கல்வித்துறை அமைச்சர் அந்த அன்பில் மகேஷ் அவர்கள் 3 பேர் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவில் அந்த அதிகாரிகளை பல முறை நான் கூப்பிட்டு பேசினேன். அதனுடைய விளைவாக கடைசியாக என்ன ஒத்துக்கொண்டார்கள் என்று சொன்னால், உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்ற ஒரு நிலை வந்தது. உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்ற ஒரு நிலை வந்தது. அப்பொழுது அவர்கள் பேசியதுன்னா, கடைசியாக நாங்கள் ஓய்வு பெறுகிற பொழுது என்ன சம்பளமோ அதில் 50% ஓய்வூதியமாக தர வேண்டும். ஓய்வூதிய காலத்தில் குடும்பத்திற்கு உறுப்பினர் இன்றைய மானிய கோரிக்கை மீது நீங்க பேசுறீங்கன்னா அமைச்சர் அதுக்கு பதில் சொல்வார். நீங்க பொதுவாக மற்ற விஷயங்களை பற்றி எல்லாம் அந்தந்த மானிய கோரிக்கை வரும்போது நீங்க பேசவே தவிர இப்போது இருங்க, இதுக்கு இப்ப நீங்க சொல்றதுக்கு வந்து இருங்க, இதை பற்றி பதில் சொல்ல முன்னாள் ஆட்சி பொறுப்பில் இருந்த தளவாய் சுந்தர் நானும் பேசுறேன்னு சொல்றாரு. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் இந்த கேள்விக்கு இப்போது பதில் சொல்ல ஆரம்பித்தால் இந்த மானிய கோரிக்கை எப்போது முடியும்? தயவுசெய்து இந்த மானிய கோரிக்கை மட்டுமான விஷயங்கள் நீங்க பேசுவதுதான் பொருத்தமானதா இருக்கும். முடிச்சிருக்க இல்லாட்டி நன்றி சொல்லி முடிங்க. அரசு சம்பந்தப்பட்டதுதான் இல்ல, நீங்க சொல்லி இருக்கீங்க. இந்த மானிய கோரிக்கை ஒன்னே ஒண்ணு உட்காருங்க, அவர் நல்லவர், நீங்க நான் சப்போர்ட் பண்ணுவாங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அந்த ஓய்வூதியம் என்ற 2000 அந்த குழு சொன்னாதான் நீங்க வந்து நீங்க எழுப்புற இந்த பிரச்சனை எவ்வளவு சென்சிட்டிவ் உங்களுக்கு நல்லா தெரியும், எவ்வளவு அவசியமான தெரியுங்க. நீங்க அதை இப்போது எழுப்பினால் அதற்குரிய பதிலை வந்து நாங்கள் சொல்ல அங்க அமைச்சர்கள் இருக்கேன்னு சொல்லாமல் பதில் விட்டா அப்ப நீங்க சொல்லுவதுதான் இல்ல குற்றச்சாட்டு அல்ல.
இந்த வினாவை கூட எழுப்புற நேரம் இதுவல்ல என்று நான் கருதுகிறேன். இந்த மானிய கோரிக்கை மீதான கருத்துக்களை மட்டும் நீங்க சொல்வது பொருத்தமாக இருக்கு. அதை மட்டும் ஒட்டு பேசுங்கள். ஒன்றும் இல்லை, இதுல நான் என்ன சொல்ல வர்றேன்னாக்கா, அவை முன்னவர் இப்பொழுது கருத்து அவர் அவை முன்னவர் சொல்லட்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு ஒரு முன்னாள் அமைச்சர் அவர் பல்வேறு கருத்துக்களை இங்கே வழங்குகிற போது பொதுக்கூட்டத்திலே வழங்குவதைப் போல நாங்களாம் இதை செய்தோம் இதை செய்தோம் இதை செய்தோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாரே தவிர இது மேடை பேச்சல்ல. கருத்துக்கள் வழங்க வேண்டியது மானிய கோரிக்கை என்பதை நான் நினைவூட்ட விரும்புகிறேன். டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி, உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு.